சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு இந்த பகல்காமில் நடந்த தாக்குதல் எல்லாருக்குமே தெரியும். அதில் 26 உயிர் பலி போயிருக்கு. அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த போர் பதற்றம், அந்த சூழல் தான் இப்போ வரைக்கும் இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான்லையும் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்தியா எப்போ வேணாலும் தக்க ஒரு பதிலடி கொடுத்துரும் அப்படின்னு ஒரு பயத்தில் பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில இன்னைக்கு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா பதிலடி கொடுக்கின்ற அந்த விதத்தில் பிராந்திய போரா மாறிடக்கூடாது, இந்த தாக்குதலை பொறுப்பேற்றுக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியாவோடு ஒத்து போகணும், என்ன விசாரணையோ அதுக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு முக்கியமானதை நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி குறிப்பிட்டு சொல்றாருன்னா, அதுவும் பாகிஸ்தான் பொறுப்பேற்றுக்கணும் இந்த தாக்குதல்னு சொல்றாங்கன்னா, அவங்க ஒன்றும் தெரியாமலாம் அங்கே இல்லை. இதுல நான் பச்சையா தெரியுது பாகிஸ்தான் இது எந்த அளவுக்கு உடந்தையா இருந்திருக்கு அப்படின்றது. அதை விட ஒரு முக்கியமான செய்தி, இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல இல்லை எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க வர்றவங்க கூட நிக்கிறோம், யார் அந்த தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுங்க, நாங்க கூட கைகோர்த்து நின்று அவங்களுக்கு எதிராக நம்ம நிக்கலாம்னு இப்போது வரை பாகிஸ்தான் ஒரு குரலை கூட கொடுக்கல. இதுவே தெரிஞ்சு போச்சு, பாகிஸ்தான் தான் இதுக்கு அப்பட்டமா இது பின்புலத்தில் நின்று செயல்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இந்த நிலைமையில நான் இந்த டாபிக்கை ஏன் எதிர்த்து இப்ப பேச வர்றேன் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம நாட்டில் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் கதறாங்க, வடக்குலையுமே கதறாங்க, இங்கேயுமே தமிழ்நாட்டிலே நான் பார்க்க முடியுது. ஆதரவாக நேரடியாக சொல்லலை, அதாவது பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவுன்ற மாதிரி சொல்லாம வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை கொண்டு வராங்க. அங்க உள்ள மக்கள்லாம் பாவம், நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சிந்தனதையை நிப்பாட்டிடாதீங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்படி பேசும் தருவாயில கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தாங்களா, இந்த 26 உயிர் போயிருக்கே அது யாரு பொறுப்பேற்றுப்பாங்க? 26 குடும்பம் அல்லவா அது, அதுக்கு யாராச்சும் பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா? அங்க ஃபியூச்சர்ல நடக்க போறதுக்கு இப்ப முந்திட்டு வர நீங்க நடந்துருச்சு, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? பாகிஸ்தான்ல ஒருத்தவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்களா இப்போ வரைக்கும்? இந்திய மக்கள் நீங்க குதிக்கிறீங்களா, இந்திய மக்கள் எல்லாம் சொல்லல, இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நேரடியாக தெரிவிக்காமல் சுத்தி வளர்ச்சி வாரீங்கல்ல, நம்ம இந்திய தாயின் மடியிலே புரண்டு தவழ்ந்து இந்திய வளங்களை அவங்க எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி வர்றீங்கல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். இதை இங்க இருந்துட்டு ஆதரவு நேரடியாக பண்ண மாட்டீங்கன்னா, நேரடியாக பண்ணா அவங்க மேல என்ன ஒரு விசாரணை, என்ன மாதிரியான ஒரு கேஸ் வரும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால நேரடியாக இல்லாமல் சுத்தி வளர்ச்சே ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நிறைய செய்தி இல்லை. என்னுடைய கேள்வி, இப்போது வரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நபராவது இப்படி இந்தியாவில் நடந்தது தவறு, இதற்கு பாகிஸ்தான் உடனடியாக பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணுவோம் பண்ணணும்னு ஒருத்தராவது பாகிஸ்தான்ல சொன்னாங்களா? ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். ஒருத்தராவது கிடையாது. அவங்களாம் தெளிவா தான் இருக்காங்க. இங்க நீங்க தான் ஆடுறீங்க இருந்து மக்கள்னு. என்ன மக்கள்? அவங்க புத்தி இல்லை கொஞ்சம் கூட. அந்த நாட்டில் இப்படி ஒரு நடந்திருக்க பயங்கரம், இதுக்கு நம்ம நாடு தான், அங்க நாட்டில் இருக்கிற தீவிரவாதம் தான் காரணம்னு தெரியும். எத்தனை கோடி? 22 கோடி பேர் இருக்கான். ஒன்று சேர்ந்து நில்லு, தீவிரவாதத்தை அடியோட நீங்க அழிக்க முடியாது, உங்க நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கு தீவிரவாதம், அதுக்கு எவன்டா குரல் கொடுத்தீங்க பாகிஸ்தான்ல? அதை கேள்வி கேட்க நம்ம நாட்டில் எவனுக்காச்சும் திராணி இருக்கா? இந்த ஆதரவு, மறைமுக ஆதரவு கொடுக்குறீங்கல்ல நீங்க, உங்களுக்கு திராணி இருக்கா சொல்றதுக்கு? அவனே எது நடந்தாலும் நாங்கள் எதிர்த்து அடிப்பான், நாங்கள் கையில் வளையல் போட்டுக்கிட்டு இல்லை, சிந்து நதியில் ரத்தம் மிதக்கும், இந்தியர்களின் ரத்தம் வெள்ளமா ஓடணும், அவன் திமிரா பேசுறான். தப்பு செஞ்சவன் திமிரா பேசிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் செய்யாம நீங்க வளையல் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்ற வளையல் போட்டு உட்காந்துருவோமா? ஆதரவு தெரிவிப்பவர்களே சொல்லுங்க, இந்தியாவில ஆதரவு தெரிவிக்கிறீங்களே, அதுவும் அவர் ஆண்மகனாக நேரடி ஆதரவும் கிடையாது, சுத்தி வளைச்சு நம்ம ஊர் அரசியல் மாதிரியே பண்றீங்களேப்பா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியல எனக்கு. இப்போது வரை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க பாகிஸ்தானிகளை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நல்லா பாருங்க, ஒருத்தர் கூட ஆதரவு நிலைப்பாடு, அதாவது இந்தியாவில் நடந்தது தவறு அப்படின்னு சொல்லி யாருமே அங்கிருந்து குரல் கொடுக்கல. நம்ம இந்திய கொடியை போட்டு தான் மிதிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பக்கத்துல பாகிஸ்தான் கொடியை போட்டு மிதிச்சதுக்கு 2 இஸ்லாமிய பெண்கள் அதை கிழிச்சிட்டு போறாங்க. ஏமா அந்த விசுவாசம் இப்படி அந்த நாட்டுக்காக இருக்குது, இந்தியாவுக்காக இருக்காதா? 26 உயிர் போச்சு அதுக்காக இருக்காதா? கொடியை மிதிச்ச உடனே கோபம் வருதே உங்களுக்கு, 26 உயிர் போச்சு அதுக்கு கோபம் வரணுமே. மிகப்பெரிய தவறு இது. இந்த தவறு நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் வாஜ்பாய் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு இருக்கு. அதாவது அமெரிக்கா சொன்னதான், உங்கள் மேல அணு ஆயுதங்களை, அணுகுண்டுகளை ஏவ இருக்கிறது பாகிஸ்தான் அப்படின்னு. வாஜ்பாய் ஒரே பதில் தான் சொன்னார், ஏவட்டும், எனது பாதி தேசம் அழிந்ததான் நினைச்சுக்கிறேன், ஆனால் விடிந்து எழுந்திருக்கும் பொழுது இந்த உலக வரைபடத்திலே பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது அப்படின்னாரு. அப்படித்தான் போகும் இதுக்கு மேல. அதாவது ஒரு தவறு நடந்தா அந்த அநீதிக்கு எதிராக தான் நிற்கணும். அது கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இன்னமும் நம்ம நாட்டில் சுற்றி திடுறாங்க நிறைய பேர். நான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் சொல்ல விரும்புகிறேன். வாகா எல்லையை சீல் வைத்து மூடி இருக்கு பாகிஸ்தான். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை இந்திய நாடு இங்கே அனுப்பிடுச்சு, உங்க நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டு மக்கள் எல்லையில் நிற்கிறாங்க, பாகிஸ்தான் அந்த அரசு அவங்கள உள்ள அழைக்க மாட்டாங்க, அதாவது உள்ள அனுமதிக்கல, சீல் வச்சு பூட்டிட்டாங்க வாகா எல்லையை.
அவன் ஓ நாடுறா, ஓ நாட்டவன் சேர்ந்தவனே உள்ள விட மாட்டற, என்ன காரணம்? அவன் மனிதாபிமானம் இங்கே தெரியுதா? சொந்த நாட்டவரையே அந்த மாதிரி நீ அங்க எக்கட கெட்டு போன பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கு. ஆனா நம்ம நாடு அப்படி இல்லை, உடனடியா திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிறாங்க. எல்லாருமே உள்ள அனுமதி பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. இந்தியாக்காரங்க எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க உள்ள, பாகிஸ்தான்ல இருந்தவங்க எல்லாத்தையுமே. ஆனா அந்த நாட்டுக்காரன் என்ன பண்றான், நீ அங்கே இரு, எனக்கு பிரச்சனை இல்லை, லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சீல் வச்சு லாக் பண்ணிட்டான். இதுதான் பாகிஸ்தானுடைய குணாதிசயத்துல ஒண்ணு, அருமையான குணாதிசயம். அடுத்து ஒன்று, பாகிஸ்தானுடைய செனட்டர் பல்வாசா முகமது கான் சொல்றாங்க, அயோத்தியில் நாங்கள் பாபர் மசூதியை கட்டுவோம், அதற்கு செங்கல் கற்களை எங்களுடைய ராணுவ வீரர்கள் எடுத்து தருவாங்க, நாங்களும் வளையல் போட்டுக்கிட்டு இல்லை. யாரு உங்ககிட்ட கேட்டா நீ வளையல் போடு, குங்குமம் வை, இல்ல கொலுசு போடு, பூ வை, உன்னை யாரு இப்ப கேட்டாங்க வந்து? அயோத்தியில பாபர் மசூதி கட்ட நீ யார்? முதல்ல இந்திய நாட்டில் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, சரியா? எங்களை வளர்த்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். நீ எங்க இருந்தா வந்து இங்க பாபர் மசூதி கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, இதுதான் பிரிவினை. அதாவது ஒரு நாட்டில் இஸ்லாமியன், இந்து, முஸ்லீம் எல்லாம், அதாவது கிறிஸ்டின் எல்லாமே ஒன்னா இருக்கும். இது பொருட்களை என்ன பண்ற, சுத்தி விடுவான், ஏதாவது சண்டை ஏற்படுத்தி விடுவான். நீ பாபர் மசூதி கட்டுறதுக்கு ஏமா நாங்க ஏமா இங்கே இருக்கணும்? நாங்க வேணா பாகிஸ்தானுக்கு வந்துடுறோம், நீங்க இங்க வந்து கட்டிட்டு போங்க, இந்தியாவில் இருங்களேன். அறிவு கட்டது அதமா பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்து இவங்க பாபர் மசூதி கட்டுவாங்க. அதாவது அயோத்தியை குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன? அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கு. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருந்தா ஆரம்பமாச்சு, இந்த பாபர் மசூதி, அயோத்தி. இதையெல்லாம் அவன் வந்து இந்த 2 சீட்டு நம்ம ஊர்ல சொல்ல 2 சீட்டு வேலை பார்க்கறான் அப்படின்ட்டு. இந்த வேலையை பாகிஸ்தான்காரன் மிகச் சிறப்பாக செய்வான். அதிலும் ஒரு பெண்மணி செய்யறாங்க அப்படின்னா பலே பலே. அடுத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒரு முறை பேசுறாரு, பயங்கரவாதிகளுக்கு நிதிகளை கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்தோம். இதுக்கு மேல யாருப்பா சொல்லணும்? இப்ப இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குன்னு நம்ம ஊர் ஆதரவாளர்களே நல்லா கேட்டுக்கங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, அந்த பயங்கரவாதிகளுக்கு நிதி கொடுத்து பயிற்சியும் கொடுத்திருக்கான். எதுக்கு? நாட்டை பாதுகாக்கிறதுக்கா? ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு இளவு விழுகிறதுக்கு காரணமாகிறதுக்கு. இதெல்லாம் அந்த ஆதரவாளர்கள் தெரியாது, இந்த மறைமுக ஆதரவாளர்களுக்கு. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட பார்க்கணும். அதாவது முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவருடைய தம்பி தான் இப்ப ஷெபாஸ் ஷெரீப் தான் இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு. தம்பி கிட்ட சொல்றாரு அவரு, அண்ணன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்தியாவிற்கு எதிராக ஆக்ரோஷமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துறாத அப்படின்னு. அனுபவம் பேசுது. முன்னாடி அடிச்ச அடி அண்ணன் தம்பிக்கு சொல்றாரு, எங்க காரணத்தை கொண்டு அவங்க சண்டைக்கு போயிடாத, அடியோட காலி பண்ணிடுவான் உடனே. அப்பவே ஒண்ணும் இல்லாத காலத்திலே அப்படி அடிச்சான். இப்ப இருக்கிறதுல அவன் வல்லரசோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. நீ போய் ஒன்னத்துக்கு இல்லாம சீனிய 350 ரூபாய்க்கு, 1 கிலோ சிக்கன் 1000 ரூபாய்க்கு வாங்கிற நம்ம போய் சண்டை போட்டோம்னா பொருளாதாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. பெட்ரோல் டீசலுக்கு எங்க போவ? ஒரு நாள் தான் நீ போர் நடத்த முடியும், மிஞ்சி பசங்க 4 நாள் உன்னை படுக்க வச்சிருவான் அப்படின்னு அண்ணன் தம்பிக்கு அட்வைஸ் பண்றாரு. இவன் கேட்கறானோ இல்லையோ, அந்த ஒரு முக்கியமான தளபதிகள்லாம் வீட்டில் உள்ள பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பத்திரமா அனுப்பி வச்சிட்டான், வேற நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க நாங்கள் சண்டைக்கு போகிறோம். எங்கடா சண்டைக்கு போறீங்க? உங்கள்கிட்ட என்ன ஃபியூல் கன்சம்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் எத்தனை நாளைக்கு உங்களை தாக்கு பிடிக்க முடியும் உன்னால? இவங்களுடைய இந்த மிரட்டல் தோணிக்கலாம் நம்ம ஊர்ல சில அந்த சொன்ன மறைமுக ஆதரவாளர்கள் இவங்க பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியதான். அடிச்சா கண்டிப்பாக இந்த 26 பேர் உயிரிழந்ததுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கணும். நானும் பார்த்துட்டு இருக்கேன், நடந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த இப்போ கொடுத்துருவோம். வெயிட், எல்லாரும் இதை வந்து ஒரு, அதாவது இந்தியா அப்படி பேசிட்டே கடைசியில் விட்டுரும், ஒன்றும் செய்யாது அப்படின்னு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. நம்ம எப்போ அடிப்போம் எப்படி அடிக்கும் தெரியக்கூடாது. அடிக்கும் போது அவன் கதறணும். இது வந்து இந்த அகிம்சையில் அந்த காலத்தில் காந்தியடிகள் பண்ண அகிம்சையில் இந்த காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடிச்சா நம்ம அவன் ஒரு அடி அடிச்சானா நம்ம ஒரு 10 அடி அடிச்சானு திரும்ப அடிச்சாதான் நமக்கும் மன நிம்மதியா இருக்கும், அவனுக்கு ஒரு பயம் வரும் எதிரி நாட்டில் இவனை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதற்கான அடி எப்போது விழும் அப்படின்றது மட்டும்தான் ஒவ்வொரு இந்தியனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கணும். உட்காந்துட்டு அவனை அடிச்சிடாத, அவன் பாவம், அங்கே மக்கள், அது மக்கள் இப்போ இங்கே பன்னிக்குட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் உள்ள பன்னிக்குட்டியா தெரியுதாண்ணா? 5 உயிரினமா? இதுவும் மக்கள் தானே. அவன் கொண்டுகிட்டே இருப்பான், நீங்க வெள்ளக்கூடிய ஆட்டிகிட்டே போங்க அப்படியே இங்க இருந்து. எனக்கு இந்த ஒரு மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து ஒரு நம்பிக்கை என்னன்னா, முன்னாடி இந்த காங்கிரஸ்ல ஃபுல்லா உடனே பேச்சுவார்த்தை வந்துருங்க வெள்ளக்கூடிய தூக்கிட்டு போயிடுறது. ஆனா இந்த ஆள் வந்திருந்தா அடி, நெத்தி அடி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிச்சா, அவன் நாட்டில் இறங்கி அடிச்சா அப்படி அடி, அது எனக்கு வீரமா இருக்கு. செத்தா செத்துட்டு ஒரு உசுறு ஒரு வாட்டி தானே, செம்ம அடி. அந்த மாதிரி எடுத்தா ஒரு இந்தியனை பெருமைப்படலாம். நீங்க கடைசி வரைக்கும் அவன் வெள்ளக்கூடிய காமிச்சிட்டு சுட்டு கொண்டுட்டு போட்ட ஒரு ஆளா. எனக்கு பழைய ஆட்சி முறை சுத்தமாக பிடிக்காத ஒன்று தான். ஆனால் இந்த ஆட்சி முறையில் அரசியலை தாண்டி நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு ராணுவ தாக்குதல்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் பிடியில் நம்ம பிஎஸ்எஃப் வீரர் ஒருவர் எல்லையை தாண்டி கொஞ்சம் தவறுதலாக அந்த இடத்துல எப்போதுமே கொஞ்சம் பஞ்சாபோடைய அந்த எல்லை பகுதி கொஞ்சம் தெரியாம தான் இருக்கும், மாறி மாறி போயிடுவாங்களா, இந்த நாட்டில் அவங்க போயிடுவாங்க, அவங்க இங்கே வருவாங்க. முன்னாடிலாம் வந்து அந்த கொடி நாள் இருக்கும், அந்த கொடி நாளில் 2 நாட்டு ராணுவ வீரர்களும் அமர்ந்து மாறி போனவங்களை திரும்ப அழைச்சிப்பாங்க, அனுமதிச்சிருவாங்க. ஆனா இந்த முறை இந்த வீரரை பாகிஸ்தான் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சே போட்டு இருக்கலாமே. அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் வழி தவறி போன ஒரு நபரை கொடுக்க மாட்டோம்னு சொல்றான் அப்படின்னா இதுவே போதுமே. ஒரு நமது நாட்டின் நபர் அங்க இருக்காரு, எத்தனை பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க, ஏன் நம்ம பிடிச்சி வச்சுக்க தெரியாதா? இதுதான் அவனுடைய புத்தி, இந்த பாகிஸ்தான்காரனுடைய புத்தி இதுதான். இதே இங்க இருக்கக்கூடிய அந்த மறைமுக ஆதரவாளர்கள்
புரிந்துக்கிடணும். இதில் எனக்கு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நான் சிறு வயதில் கேட்ட கதை. அதாவது நமக்கு எப்போதுமே இந்த இந்தியா அப்படின்றது ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், எப்போதுமே குடைச்சலாக தான் இருக்கும். இந்த ஸ்ரீலங்கா அப்படின்றது அவன் என்ன நிலைப்பாட்டில் இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போது வரைக்கும் நேரடியாக நம்ம எதிர்த்தது கிடையாது. இருந்தாலும் அவனை நம்ப முடியாது. ஏன்னா சீனாவுக்கே ராணுவத்தில் அமைச்சு கொடுக்கறதுக்கு இடம்லாம் கொடுத்து 99 வருடம் வந்து குத்தகைக்கெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அவனை நம்ப முடியாது. ஸோ நம்ம ஒரு பக்கம் தாக்குதலுக்கு போகிறோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பாக சீனாவே ரெடியாக தயாராக இருக்கானா, எப்போ அங்கே சண்டைக்கு போவாங்க, இந்த சில பகுதிகளே நம்ம அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சீனா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பார்த்தோன்னா ஃபுல்லாக எதிரிகளை மட்டுமே வச்சு ஒரு நாடு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தேசத்தில் இருந்துக்கிட்டு ஒருபோதும் மறைமுகமாகவோ, நீங்கள் நேரடியாக சொல்ல மாட்டீங்க, இந்த பயம் இருக்கு, இந்த மறைமுக ஆதரவு கொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். இது மத ரீதியிலான ஒரு தாக்குதலோ ஒரு சமூகமோ கிடையாது. இது வந்து ஒரு தேசத்தின் ஒரு நலனுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு கடமை. இதில் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே அணியில் நிற்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அரசியல் செஞ்சிடாதீங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளே இதில் அரசியல் பண்ணிடாதீங்க. அது 7 ஜென்மத்துக்கு உங்களை அந்த பாவம் விடாது, பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு தக்க பதிலடி எப்போது நடக்கும் அப்படின்றத அதை ஒரு எண்ணமாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். தக்க பதிலடி கொடுத்தால் மட்டுமே அந்த 28 பேரின் ஆத்மா சாந்தி அடையும், அவங்களுக்கான நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். தக்க பதிலடின்னு அவங்க நாட்டில் இறங்கி அடிக்க சொல்லலை, நடந்த தீவிரவாத கும்பலை அடியோடு அழிக்க வேண்டும். அதுதான் அனைவருடைய எண்ணமும். அது நிறைவேறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.